கூலி படங்கிற ஒரு ஃப்ளாப்பால் அவரை இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவர் இவ்வளோ நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி ஏன் பேச மாட்டோம்? அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சான். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பற்றி வெறும் கேரக்டர் டெவலப்மெண்ட்னால மட்டுமே இந்த ஹையை நம்மளால ஒருத்தர் அச்சீவ் பண்ண வச்சிருக்காரு. அதான் ஒரு நல்ல படம். நம்ம ஸ்பாயில் எல்லாம் தெரிஞ்சாலும் பார்க்கும்போது நல்லா இருக்கும். Once upon a time there lived a ghost. That's not a myth anymore. லோகேஷ் கனகராஜ் எப்படி கோகேஷ் கனகராஜா மாறினாரு, அதான் கண்டென்ட். ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட டாப்ல இருந்தவர் கேப்ல இருக்காருன்னு தெரியல. இப்பவும் டாப்ல தான் இருக்காரு. மீம் டாப்ல இருக்காரு. இப்ப நான் தான்டா ஊரோட கீழே தான். மத்த எல்லாவனுமே எனக்கு டாப். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. எங்க திருவிழாலும் அவர் தான். என்னங்க நீங்க வந்தீங்க அந்த மாதிரிதான் இருக்கு. கூலி படங்கிற ஒரு ஃப்ளாப்பால அவரை இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர் இவ்வளவு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி ஏன் பேச மாட்டோம்? கூலியே சூப்பர் படம், நல்ல காமெடி படம். சரி, ஓகே. அவர் ஃபர்ஸ்ட் படங்க மாநகரம். ஆனா இப்ப இந்த மாநகரத்துல இருக்காருன்னு தெரியாது. கட் பண்றாங்க. டியூஷன்லாம் உட்காந்து படங்கள் பத்தி பேசுவோம் தெரியுமா? ஆமா, ஸ்கூல் டயத்துல இந்த டியூஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ மாநகரம் அப்படின்னு ஒரு படம் சொன்னாரு. சரி நல்லா இருக்கும் போதுன்னு சொல்லி எங்க அப்பா போல ஏற்றி பார்த்தேன். செமையா இருந்துச்சு. சார்லி கேரக்டருக்கும் ஸ்ரீ கேரக்டருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்ல வந்து அவர் அடி வாங்கிறதுக்கு ஸ்ரீ நிற்பார்ல, அந்த சீன்லாம் செமையா இருக்கும். முதல் படம் மாநகரம் எடுத்து கைதி சைன் பண்ணா, இரும்பு கை மாயாவி, மாஸ்டர், மூணுமே மாநகரத்துக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை போயிருச்சு. இந்த ஒரு படத்தோட பவர். எப்படி இருந்திருக்கான் கைதி ஒரு ஷாட் இருக்கும்டா. அது வந்து காருக்குள்ள இருந்து உள்ள ஒன்னொன்னா பெய், லாரில இருந்து பெய், அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சான். எனக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிம்பிளா இருக்கிற ஒரு விஷயம் கூட சினிமால இவ்வளோ மெனக்கிட்டு பண்றாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஷாட்டுக்காக கார்த்தி வந்து அந்த லாரில 12 மணி நேரம் உட்கார்ந்தே இருந்தாராம், அப்படி வண்டி ஓட்டுற மாதிரியே. ஆமா, அதுல வந்து எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. ஆனாலுமே லைக் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நம்மளால இது பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்துலயே, அந்த எல்லா ரவுடிங்கெல்லாம் வரணும்னு சரி எல்லாத்தையும் போய் ஜெயில போய் அடைச்சிட்டு ஒரே ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வச்சு நிப்பாதுரா மாசா, யாருன்னே தெரியாது. அப்போ அதெல்லாம் பாத்துருக்கேன் காமெடி சீன்ஸ்ல பார்த்து கூஸ் பம்ஸ் ஆயிட்டு. இத்தனை நாளா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கும்போது மட்டும் வந்துட்டு இருந்த போச்சு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பார்த்து வெறும் கேரக்டர் டெவலப்மெண்ட்னால மட்டுமே இந்த ஹையை நம்மளால ஒருத்தர் அச்சீவ் பண்ண வச்சிருக்காரு. அடுத்த படம் மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியோட பஞ்ச் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே நீ ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணி பஞ்சிங்லாம் ரெகுலரா பண்ணனா ஒரே அடியில ஒருத்தரை கொல்ல முடியுமா? இது கூட லோகேஷ் வந்து ஒரு பின்னாடி யோசிச்சிருக்கானே, அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்கானே அப்படின்னு பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வியப்பா இருந்தது. அடுத்த படம் விக்ரம்ல அந்த இன்டர்வல் சீன் மஜாவா இருக்கும். ஃபஹத் ஃபாசில் நீ தூங்கிட்டு இருக்கியா விழிச்சிருக்க எனக்கு தெரியலப்பா. விக்ரம் படத்துக்கு முதல் நாள் வந்து எங்க அண்ணன் ஏரியால ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. ஒரு படத்துக்கு போயிட்டாரு. அவரு அடுத்த நாள் காசு போட்டு என்ன படத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த படம் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு. பார்த்தே ஆகணும். பைக்ல போயிட்டு இருக்கும் போதே வந்து எல்லா டிஸ்ட்டும் அழைச்சிட்டாரு. கமல் ஃபர்ஸ்ட் செத்துருவான், ஆனா இன்டர்வல் வந்துருவான். மேஜர் டீனா சண்டை போடுவான், கடைசி சூர்யா வருவான், கைதியோட லிங்க் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் போய் படம் பாக்குறேன். ஆனாலும் எனக்கு நான் மறந்துட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன பண்றாரு, என் பக்கத்துலயே உட்காந்துட்டு பாரு இது என்ன கமல்ஹாசன் தான், இப்ப பாரு சூர்யா வரும் பாரு, இங்கே உட்காந்து காலையில உட்காந்து கத்திட்டு இருந்தாரு. அதான் ஒரு நல்ல படம். நம்ம ஸ்பாயில் எல்லாம் தெரிஞ்சாலும் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஊரை தொட்டிட்டு வந்துருப்பா, எல்லாம் அலாட்டா வந்து தெரியுமா? விஜய் சேதுபதி கல்யாணத்துக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு போனாங்கல்ல. ஆமா, பாப்லோ எஸ்கோபார் பாட்டு செம்மையா இருக்கும். எனக்கு வந்து அந்த மாம் வச்சதுக்கு அப்புறம் ஓகே அவங்க உள்ள மாட்டிக்கணும் ஆச்சு. சரி தண்ணி மட்டும் எடுத்துட்டு விட்டமான்னு எடுத்துரும். எனக்கு அதுக்கு முன்னாடி கல்வியா செல்வமா வீரமா அப்படி விஜய் நடந்து வந்து இருப்பாரு. செமையா இருக்கும்.
ஒரே ஒரு தந்தூரா ஃபேக்டரி மட்டும் கொளுத்துனா போதுமா நீ? சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். அவன் இந்த ஹை நான் மாஸ்டர் பிளானிங் வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ அவாய்ட் பண்றாங்க. இங்க நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். இவ அவன் பேர் என்னடா மார்க்கினா மனோனா செபாஸ்டின், மரியா வில்சன், மதிசெல்வன், மரியநேசன், என்னோட மரியா friend. வில்சன், முகேஷ் அம்பானி, குட் நைட், தனுஷ், லவர், உதயநிதி. அண்ணா உதயநிதி தம்பிடா நானு. மூணு பேர் சேர்ந்து சொல்லலாம். No, உதயநிதி தம்பிடா நானு. கூலி. கூலி. படத்துல பிடிச்ச 2 விஷயம் 3 விஷயம். லோகேஷ் இன்டர்வியூ, இந்த இன்டர்வல் சீனு, பூஜா அவ்வளவுதான். ஆமா வந்தானே. மோனிகா. ஆனா அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னானுங்க பாரு. சிப்புவோட பொண்ணு கல்யாணம். கல்யாணம் அப்படின்னு. எனக்கு கூலி படத்துல பிடிச்சது என்னன்னா ஒரு பொண்ணு கேரக்டர் மாசா அது சூப்பரா இருக்கும். மேரேஜ் அவனே நாகரிக ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ். சாரி மாமா. கூலி படத்துல கூலிப்பா. கூலி படம் வந்து இவன் எடுத்துட்டான். இவரு லோகேஷ். லோகேஷ் கமலன் எடுத்தானா. முன்னாடி ஜெயிலர் வந்து எழுத்து எடுத்திருந்தான். அது ரஜினி எடுத்து எடுத்திருந்தான். அதுல இருக்கிற அப்படியே சிம்டம்ஸ் இதுல இருந்துச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படின்னா அது ஐட்டம் சாங் காவலையா வச்சானா, அதே மாதிரிலாம் மோனிகா சாங் வச்சான். அது வந்து வில்ல வந்து ஒரு மலையாளம் இல்ல, அதே மாதிரி மலையாளம் இல்ல இதுலயும் வச்சிருந்தான். சிவராஜ் வருவான் தெரியுமா, அது மாதிரி இதுல ஒரு தெலுங்குல வருவான் தெரியுமா. ஜெயிலர்ல யூஸ் பண்ண கிமிக்ஸ தான் கூலில யூஸ் பண்ண ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாரு லோகேஷ் கனகராஜ். அந்த தோல்வியால உருவானதுதான் லோகேஷ் கனகராஜ். அந்த தோல்வியை பிறந்தவன் லோகேஷ் கனகராஜ். அவருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சு அவரே அடிக்கிறீங்களா இப்படி? இத பார்த்து இந்த பசங்கெல்லாம் நம்மளை பார்த்து இப்படி பேசுறாங்களே, நான் எடுக்கிறேன் பாரு அல்லு அர்ஜுனை வச்சுன்னு நல்ல படம் எடுப்பாரு, நம்ம போய் பாக்குறோம்.